ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி பேசுகிறேன். இந்த வீடியோவில் கத்திரிக்காய் செடியோட முழுக்க வளர்ப்பு விஷயங்களுக்கு என்னெல்லாம் தேவை, அதில் என்னென்ன பிரச்சனைகள் சந்திப்போம், அதற்கு உண்டான தீர்வுகள் என்ன, அதற்கு வளர்ச்சியூக்கியாக நம்ம என்ன கொடுக்கலாம், எந்த விதமான பூச்சி தொல்லைகள் இருக்கும், அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, ரெண்டாவது இது எந்த அளவுக்கு ஒரு ஆரோக்கியமாக நம்ம எடுத்துகிட்டு போகிறது, இதில் விதை முதல் அறுவடை வரை இருக்க அத்தனை விஷயங்களும் அடங்கிய ஒரு பெரிய ஒரு தொகுப்பாக இருக்கும் இந்த வீடியோ. ரெண்டாவது இது கொஞ்சம் பெரிய வீடியோ தான், ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கத்திரிக்காய் செடிக்கு பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமான தேவை நம்ம கொடுக்க போகிற பாட்டிங் மிக்ஸ். அந்த பாட்டிங் மிக்ஸில் நான் என்னெல்லாம் கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, மண்புழு உரம், செம்மண், காஞ்ச இலை சருகுகள், இது மூணையும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துகிட்டு இந்த காயிர் பேக் இருக்குது இல்லையா, இந்த பேக்கில் ஃபஸ்ட்டு முளை வர்றதுக்காக சீட்லிங் ட்ரேயில் போடாமல் நான் இப்படி போட்டேன். ஏன்னா இது கொஞ்சம் இதுக்கு லைஃப்னு பார்த்தா அவ்வளோ கிடையாது, கொஞ்ச நாள் பயன்படுத்தலாம். அண்ட் நாள் ஆகும்போது என்னாகும், உங்களுக்கு மண்ணை மக்கிடும். இதுவே திரும்பி உரமாக கூட நம்ம போட்டுடலாம். அதனால் இது இந்த மாதிரி சீட்லிங் ட்ரே மாதிரி நான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா மேலே நம்ம இந்த விதைகளை தூவி விட்டுடலாம். தூவி விட்டதுக்கப்புறமா இது கொஞ்சம் தண்ணி தெளிச்சிட்டு அது மேலேயும் கொஞ்சம் மண்ணை தூவி விட்டுட்டு தண்ணி தெளித்து ஈரம் பண்ணிவிட்டு நல்ல ஒரு வெயில் இருக்கிற இடத்துல நம்ம இதை தூக்கி வச்சிடலாம். எத்தனை நாளில் முளை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 to 14 நாள் இதுக்குள்ளே நமக்கு கண்டிப்பாக முளை வந்துடும். முளை வந்ததுக்கப்புறமா மண்ணில் நான் க்ரோ பேக்லேயும் வச்சுருக்கேன், மண்ணிலையும் வச்சுருக்கேன். ஸோ 2 செடிகளையுமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பிரச்சனை என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, தண்டு துளைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூச்சி தொல்லை ரொம்ப ஜாஸ்தி இதில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அஸ்வினி, அதுவுமே இந்த வெள்ளை மாவு பூச்சின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுவுமே வரும். இது 2 எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் பூ விட ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஸ்டேஜில் நம்ம மண்புழு உரம் கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா இது ஒரு ஹெவி ஃபீடர், நிறைய சாப்பிட்ற வகையை சேர்ந்தது இந்த கத்திரிக்காய் செடி. என்ன பண்ணுறோம், அந்த மண்புழு உரத்தை எப்படின்னு பார்த்திங்கன்னா மேல் உரமாகவும் நம்ம கொடுக்கலாம், இல்லை தண்ணியில் ஊற வச்சு தண்ணி மாதிரி இலை வேறு அங்கெல்லாம் கூட ஸ்ப்ரே பண்ணியும் கொடுக்கலாம். ஆனால் நான் எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னா, மேல் மண்ணை கிளறி விட்டுட்டு அதை சுற்றி அந்த க்ரோ பேக்கில் இருக்கிறத சுற்றி கொடுத்து மண் போட்டுட்டு அதுக்கு மேலே தண்ணி ஊற்றி விட்டுருக்கேன். இந்த மாதிரி எத்தனை நாளைக்கு ஒரு தடவை கொடுக்கலாம் அப்படின்னா, 15 to ஒரு வாரத்து to 15 நாள் இந்த மாதிரி கேப் டியூரேஷனில் கொடுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த தண்டு துளைப்பான் பிரச்சனைக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி வேப்ப எண்ணெயும் நம்ம பாத்திரம் கழுவுற சோப்பு இருக்கு இல்லையா, அது அல்லது ஏதாவது ஒரு டிஷ்வாஷ் லிக்விட் இருந்தாலும் சரி, அது இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலில் முந்தின நாளே ஊற்றிட்டு, இப்போ வேப்பெண்ணெய் ஒரு சின்ன மூடியளவு ஊற்றுறோம் அப்படின்னா அதில் இந்த சோப்பு லிக்விட் சோப் அதுவும் ஒரு மூடியளவு ஊற்றிட்டு தண்ணி ஊற்றி நல்லா டைல்யூட் பண்ணி நைட்டே வச்சுருங்க. அடுத்த நாள் காலையில் என்ன பண்ணுங்கள், இதை ஃபுல்லாக மேலே இலை ஃபுல்லாக, இந்த இலைக்கு ரெண்டாவது நீங்கள் எப்படி மருந்து அடிக்கணும்னு பார்த்தோன்னா, மேல் பாகம் மட்டும் அடிக்காமல் இலையை தூக்கி பார்த்து கீழ்பாகம் அந்த மாதிரி, ஸோ ஃபுல்லாக அந்த செடி அந்த மருந்தில் நனைகிற அளவுக்கு நம்ம கொடுக்குறது ரொம்பவே முக்கியம். ஏன் அப்படின்னா, இது அப்போ தான் இந்த தண்டு துளைப்பான் பிரச்சனையும் சரி, இந்த மாவுப்பூச்சி பிரச்சனையும் சரி ஒரு கட்டுப்பாடுக்கு வரும். ரெண்டாவது இதை ஒரு தடவை கொடுத்துட்டு விட்டக்கூடாது, கடைசிக்கு வாரத்துக்கு ஒரு முறையாவது கொடுக்கணும். அடிக்கடி என்ன பண்ணணும், இலைகளை திருப்பி பார்க்கணும். சில நேரம் இலைகள் நிறம் மாறும், சிலது ஒரு மாதிரி அப்படியே மஞ்சள் அடித்த மாதிரி ஆயிரும். அப்படி இருக்கிறப்போ என்ன பண்ணணும், அந்த இலைகளை கண்டிப்பாக நீக்கிறது தான் ரொம்ப நல்லது. இலைகளை நீக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா என்ன பிரச்சனை வரும்னு பார்த்திங்கன்னா, அந்த இலைனால அந்த செடிக்கு எந்த விதமான சத்தும் போகிறது கிடையாது. மொத்த சத்தும் போய் தான் அந்த இலை அந்த மஞ்சள் நிறத்துக்கு அல்லது பழுப்பு நிறத்துக்கு மாறி இருக்குது. அப்படி இருக்கிறப்போ நம்ம அதிலே விட்டுருக்கிறங்காட்டி அதுக்கு எந்த வித பயனும் கிடையாது. ரெண்டாவது அதே மாதிரி அதை நீக்கிற இலையும் நம்ம அது பக்கத்துலேயே இல்லாமல் அதை விட்டு கொஞ்சம் எட்ட தொலைவில் போடுறது ரொம்பவே நல்லது. இந்த விஷயம் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வளர்ச்சியூக்கியாக நம்ம எது கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பஞ்சகாவியா கொடுக்கலாம். பஞ்சகாவியா நான் எப்படின்னு பார்த்திங்கன்னா, மாதத்துக்கு ஒரு முறை இதை தெளித்து விடுவேன். பஞ்சகாவியா மேலே இதே மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டுட்டு தான் மேல் ஃபுல்லாகவே நான் தெளித்து விடுவேன். அதுவுமே ரொம்ப நல்லாவே உதவி செய்யுது. அது போக இந்த பூச்சி தொல்லைகள் ஒரு வேளை வேப்பெண்ணெய் என்கிட்ட இல்லை, வேப்பெண்ணெய் இல்லைன்னா வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு எப்போவுமே நமக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு விஷயம்
3G சொல்யூஷன். இந்த 3G சொல்யூஷன் பற்றி நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த 3G சொல்யூஷன் பண்ணுறது வந்து ரொம்பவே சுலபம். அதுவும் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே பண்ணலாம். அந்த 3G சொல்யூஷனை வந்துட்டு அடிக்கடி செஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம எப்படின்னா இதை செஞ்சு ரொம்ப நாள் வைக்க முடியாது. ஏன்னா அதோட காட்னஸில் தான் அது வேலையே இருக்குது. அந்த காட்னஸ் போயிடுச்சு அப்படின்னா நம்ம அதை அடிச்சிட்டும் பிரயோஜனம் இல்லை. ஸோ அதனால் என்றைக்கு நீங்கள் அந்த தொளிக்க போகிறீங்களோ அன்றைக்கி காலையில் அதை செஞ்சுட்டு உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப வந்துட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. அது நல்லது. தண்ணியில் யூஸ்வலாக ஊற்றி தானே நம்ம பண்ணுவோம். இல்லை ஒரு வேளை மாட்டு கோமியம் உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா நம்ம ஒரு 10 நாள் வரைக்கும் அந்த 3G சொல்யூஷனை வச்சு நம்ம பயன்படுத்தலாம். அது ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. தண்ணி வந்து எப்போவுமே கீழே பாகத்தில் ஊற்றி விட்டுட்டு மேல் பாகம் ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி மருந்துகளை வச்சு ஸ்ப்ரே பண்ணி விடுறது ரொம்பவே நல்லது. கத்திரிக்காய் செடியை பொறுத்தளவுக்கு நம்ம ப்ரூனிங் பண்ணி அதை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2-3 வருஷங்கள் வரைக்கும் நம்ம தாராளமாக அதை ஆரோக்கியமாக நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருக்கிறப்போ அது நல்ல ஒரு ஈல்டு நமக்கு கொடுத்துட்டே இருக்கும். அதனால ஒன்ஸ் காய் காய்ச்சி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ப்ரூனிங் பண்ணி விட்டுட்டு நம்ம அது அடுத்த லெவலுக்கு அடுத்தது காய்க்கிறதுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகலாம். அதே மாதிரி ப்ரூனிங் பண்ண போகிறோம் இப்போது அப்படிங்கிற ஸ்டேஜ்லையுமே நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம அடி உரம் கொடுக்கலாம். அடி உரம் வந்துட்டு மண்புழு உரம் இருக்குது இல்லைங்களா, மண்புழு உரம் கொடுக்கலாம். ரெண்டாவது வந்து நம்ம வீட்டிலையே பண்ணுவோம் இல்லையா, வேஸ்ட்டு டீகம்போஸர் நம்மளோட காய்கறி கழிவுகள் வச்சு நம்ம பண்ணுறோம் இல்லையா, இல்லைன்னா நம்ம வீட்டிலே வேண்டாத காய்கறி கழிவுகளை நல்லா காய வச்சு அதை கூட நல்லா பொடிச்சு மிக்சியில் போட்டு பொடிச்சு நம்ம அதை கூட அடி உரமாக நம்ம கொடுக்கலாம். அப்படியெல்லாம் கொடுக்குறப்ப என்னாகும், செடி இனிமே ஆரோக்கியமாக இருக்கும். இந்த பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா தண்டு துளைப்பானும் நமக்கு இந்த மாவு பூச்சி பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை. அதனால் அடிக்கடி மருந்து அடித்து விட்டுட்டுருக்குறோம். அப்படிங்கிறப்போ ரெண்டாவது நம்ம அடிக்கிற மருந்துன்னு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆரோக்கியமான மருந்து. அதனால செடிக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் நமக்கு வரப்போகிறது கிடையாது. அது எப்போவுமே காய் கொடுத்துட்ருக்கோம். அடிக்கடி இது மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாலே நம்மளோட கத்திரிக்காய் செடி வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அதில் எந்த வித பிரச்சனையும் கிடையாது. இது போக பார்த்திங்கன்னா வேப்பம் புண்ணாக்கு அதுவும் நம்ம கொடுக்கலாம். வேப்பம் புண்ணாக்கு யூஸ்வலாக நான் 2 வகையாக கொடுக்குவேன். எப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று வந்து வெறும் வேப்பம் புண்ணாக்கை வந்து 1 மாதத்துக்கு ஒரு முறை, இப்போ மண்புழு வந்து நான் 1 வாரத்துக்கு ஒரு முறை கொடுக்குறேன்னா வேப்பம் புண்ணாக்கு வந்துட்டு இந்த பூச்சித்தொல்லை ஜாஸ்தி இருந்துச்சு அப்படின்னா வேப்பம் புண்ணாக்கை தண்ணியில் ஊற வச்சுட்டு இதே ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு நல்லா ஸ்ப்ரே பண்ணி கொடுப்பேன். அப்படி இருக்கிறப்போ இந்த பூச்சி தொல்லைகள் வந்து ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் ஆகும். அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பூச்சி தொல்லை அவ்வளோவா இல்லை அப்படின்னா அடி உரமாகவும் நான் வந்துட்டு மண்ணை கிளறி விட்டுட்டு இந்த வேப்பம் புண்ணாக்க போட்டு விடுவேன். ஸோ அப்போ அந்த 2 வகையிலுமே எனக்கு பயங்கரமாக அது உதவி செய்யுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில கத்திரிக்காய் செடிகளில் பூ மட்டும் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் பூ, ஆனால் காயாகவே மாறாது. அப்படி மாறாத பட்சத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே வந்து மகரந்த சேர்க்கை வந்து நடந்திருக்காது. மகரந்த சேர்க்கை நடக்காததுக்கு காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்தில் பூச்செடிகள் எதுவும் இருந்திருக்காது, வண்டு தேனீக்கள் வர்றதுக்கு நமக்கு அந்த இடத்துல எந்த விஷயமும் இருந்திருக்காது. நம்ம என்ன பண்ணோம், செடிகள் கிட்ட இருந்துச்சு அப்படின்னா செல்ஃப் பாலினேஷன் அதுவே மகரந்த சேர்க்கை நடந்து காயாக மாறிக்கும். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நான் ஆரோக்கியமான செடிகளாக இருந்தால் கிட்ட வைக்கலாம். கிட்ட வைக்கும் போது இன்னொரு பிரச்சனை என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு செடியில் இருக்க பிரச்சனை வந்து இன்னொரு செடிக்கும் ஆட்டோமேட்டிக்காக வரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கத்திரிக்காய் செடிக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து அதுக்கு இந்த மாதிரி எந்த ஒரு பூச்சி பிரச்சனை இல்லாத மாதிரி பார்த்துக்கிறது நல்லது. இந்த செடியில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4-5 தடவைக்கு மேலே காய் நாங்கள் எடுத்துட்டோம். இனிமேல் காய் இருந்துகிட்டே இருக்குது, நல்லா இருக்குது. ஏன்னா இவ்வளோ விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணுறப்போ ரெண்டாவது நம்ம இப்போ கார்டனர் ஆகிட்டாலே சில விஷயங்கள் வாங்கி வச்சுக்கணும். அதில் வந்து பை டிஃபால்ட்டாக இருக்கிறது வந்து இந்த வேப்பம் புண்ணாக்கு, அதுக்கப்புறம் வேப்பெண்ணெய், மண்புழு உரம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நமக்கு ரொம்பவே நமக்கு கை கொடுக்கும் எல்லா நேரத்துலையும். அதனால அதை வாங்கி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம கத்திரிக்காயோட எல்லா விஷயங்களும் நான் ஃபாலோ பண்ணுற விஷயங்கள், நான் சந்தித்த பிரச்சனைகள் எல்லாமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் போயிருந்தப்போ பார்த்தா தான் இந்த முலாம்பழம் பழுத்து அந்த வாதை விட்டே தனியாக வந்துருந்துச்சு. ஸோ இதுவும் வந்துட்டு ஒன்று எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கிஃப்டாக கொடுத்துச்சு. இந்த முலாம்பழம் இது காய் பறிக்க வந்தப்போ இதுவுமே வந்து இங்கேருந்து வந்தது தான்.
இது மாதிரி இந்த விஷயங்களெல்லாம் நம்ம ஓரளவுக்கு நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம இப்படி எடுத்துகிட்டு போனாலே வந்து கத்திரிக்காய் வந்து நம்ம ஆரோக்கியமாக 2-3 வருஷங்கள் தாராளமாக வச்சு நம்ம காய் எடுத்துகிட்டே இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா பெரிய ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது போல் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ எல்லா வீடியோக்கு உண்டான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். Thank you. Thanks for watching.